ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் எழுந்ததும் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் சொல்ல போகிற அனைத்துமே சித்தர்கள் நமக்காக அருளியது. காலையில் எழுந்ததும் கைகளை பரபரவென்று தேய்த்து விட்டு கொண்டு பின்பு இரு கைகளையும் உற்று பார்ப்பது, பின்பு உங்களின் இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லி அந்த நாளை தொடங்குவது மிகுந்த பலனை தருதுன்னு சொல்லப்படுது. பிறகு காலை கடனை முடித்துவிட்டு இரு கால்களையும் சுத்தமாய் கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வேளையில் ஒரு காலை கொண்டு இன்னொரு காலை நன்கு மிதித்தும் தேய்த்தும் குதிகாலால் விரல்களில் மேல் அழுத்தமும் கொடுத்து உடம்பின் உள்ளுறுப்புகளை தூண்டிவிட வேண்டும். படுக்கை வாட்டில் செயல்பட்ட அவை எல்லாமே இப்போது நின்ற நிலையில் நன்கு செயல்பட தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வேளையில் விரல் நகங்கள் வலுவலுவென்று பவளம் போல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுனால கணையம், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகள் எல்லாமே சிலிர்த்தெழுந்து செயல்பட தொடங்கும். மேலும் நகங்களில் வலுவழுப்பு நீங்கி வரிகள் விழுந்தால் உள்ளுறுப்புகளில் சிக்கல் வந்துவிட்டது என்று பொருள். குறிப்பாக இனிப்பு சத்து அதிகரித்து விட்டிருந்தால் கட்டை விரலை அடுத்த இரண்டாவது விரல் நகம் வரிகள் கொண்டு கொரகொரவென்றிருக்கும். அவ்வாறு இருந்தாலே போதும், உடம்பில் இனிப்பு சத்து மிகத் தொடங்கிவிட்டது என்பது பொருள். இவ்வாறு கண்ட மாத்திரத்திலே நித்திய கல்யாணி பூவை பறித்து வெந்நீரில் போட்டு வேக வைத்து அந்த நீரை ஒரு மண்டலம் குடித்து வந்தால் பெரிய அளவில் இனிப்பு சத்து உடம்பில் இருந்தாலும் அது நீங்கி சமநிலை ஏற்பட்டுவிடும். அது மட்டும் இல்லாமல் கண்களில் பீலை தட்டி இருந்தால், உடம்பில் உஷ்ணம் கூடியிருந்தாலும் வரும், அல்லது தூக்கத்தில் கனவுகள் மிகுந்தாலும் பீலை தட்டும். இதற்கு என்ன பண்ணலாம்னா, வில்வ மர கொழுந்தையும் வேப்பங்கொழுந்தையும் காலையில் வெறும் வயிற்றில் நன்கு மென்று தின்றோம் அப்படின்னா உஷ்ணம் குறைந்து பீலையும் விலகும். மேற்கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.